வைகாசி விசாகம். என்ன வைகாசி விசாகம்? வைகாசி என்றால் அது தமிழ் மாதத்தில் ஒரு மாதம். காலபுருஷனுக்கு 2வது வீடு. அந்த வீட்டிலே சூரியன் சஞ்சரிக்கிறார். அதனால் அது வைகாசி மாதம். விசாகம் என்பது நட்சத்திரம். எப்பொழுது 27 நட்சத்திரத்தையும் சந்திரன் கிடைக்கிறாரோ அந்தந்த நட்சத்திரத்தை அந்த நாளுக்குரிய நட்சத்திரம் சொல்கிறோம். அப்போ வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசியில் கரெக்டாக வரும். வைகாசி விசாகம் என்பது விருச்சிக ராசியில் வரும்போது அது பௌர்ணமியாக வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. விசாகம் 1, 2, 3 விஷயம் அல்ல. விசாகம் 4 வரும் பொழுது 180 டிகிரியிலே அந்த பௌர்ணமி என்பது வரும் அந்த காலகட்டம். புரியுதுங்களா? அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் ஏன் சிறப்பு? ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தெளிவு கிடைக்கும், எப்பொழுது ஞானம் பிறக்கும்? தோல்விகளை சந்திக்கும் பொழுது, பணத்தை இழக்கும் போது, வீட்டிலே ஒரு இறப்பு நடக்கும் பொழுது, வேலையை இழக்கும் பொழுது, அப்போ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் உறவினர்களையும் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அவனுக்கு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கும்போது ஞானம் கிடைக்காது. ஒரு மனிதன் மனதளவிலே அவன் தோல்வி அடையும் போது அவனை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை அவன் புரிந்து கொள்கிறான். அதனால தான் சந்திரன் நீச்சமாகிற இடத்துல கேது உச்சமாகுது. காலபுருஷனுக்கு 8ல் சந்திரன் உச்சமாகிற இடம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. பணம் பொருள் இன்பம் இருக்கும்போது அவன் சந்தோஷமா இருக்கிறான். இதெல்லாம் இழக்கும் போது அவன் துக்கமா மாறிடுறான். அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் தெளிவையும் ஞானத்தையும் கூறுகிறது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வைகாசி விசாகம் என்பது என்ன? ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே யாருக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமோ அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை ரிசர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. யாருக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி இருக்கோ அவங்கள கேட்டு பாருங்க, தொழிலில் அவனை விட ஒரு டேலண்டான பர்சன் இல்லை, அவனை விட கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை மட்டும் நாம் குறிப்பாக பேசக்கூடிய காலம் என்ன என்றால், ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திரம். அதாவது பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி முதல் 6 மணி நேரம் பயங்கரமான ஒரு ஞானத்தையும் தெளிவும் கொடுக்கும். அந்த விசாக நட்சத்திரம்னு வரும்போது அது கடைசி 6 மணி நேரமாகவும், பௌர்ணமி தொடங்கும் போது முதல் 6 மணி நேரமாகவும் மாறும். அதனால் அந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்று இறைவன்கிட்டே அந்த தெளிவையும் ஞானத்தையும் கேட்டு நீங்கள் அமைதியாக மௌன விரதத்தை இருங்கள்.